ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து எப்படி செக் பண்ணணும்னு தெரியலனா இந்த வீடியோலேயே வந்து நான் ஷோ பண்ணி காட்டுவேன். அதை வந்து பார்த்து நீங்கள் எதுவும் செக் பண்ணி பார்த்துங்க. அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. அதேமாதிரி போன வீடியோவில் வந்து நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கான தமிழ் எக்ஸாம் வந்து எப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சா இல்லை ரெகுலராக இருந்துச்சான்னு கேட்டிருந்தேன். அதில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. மோஸ்ட்லி எக்ஸாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து அப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து ரெடி ஆகணும். இப்போ இங்கிலீஷ் எக்ஸாமில் வந்து டாப் 10 கொஷின்ஸை வந்து நான் இன்னைக்கு ஈவினிங் 4:47 அன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி நிறைய பேர் வந்து எஸ்ஏ ரைட்டிங்க எப்படி ரைட் பண்ணணும், அதேமாதிரி அந்த SQ3 டெக்னிக்கல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கிராமர் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுதான் எப்படி கேட்பாங்கன்னு அந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கான அப்டேட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதேமாதிரி மேலே வந்து பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ எப்படி செக் பண்ணணும் அதை வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். அதையும் நீங்கள் டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துங்க. எப்படி நம்ம தமிழ் எக்ஸாமில் நம்ம கொடுத்த கொஷின் எல்லாமே வந்துச்சோ அதேமாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சு போனாலே ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுமே வந்துடும். எந்த கொஷின் எதிர்பார்க்க முடியாதுன்னா கிராமர் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கிராமர் வந்து அந்த மெத்தடு கேட்பாங்க, ஆனால் அதே கொஷினே கேட்க மாட்டாங்க. எப்பயுமே யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கொஷின் வந்து நியூ கொஷினாக தான் இருக்கும். கிராமரில் அது ஸ்கூல்லேருந்து அப்படி தான் கேட்பாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து அப்படி தான் கிராமர் எப்பயுமே ரிப்பீட்டட் கொஷினே வராது, நியூ கொஷினாக தான் இருக்கும். கிராமரில் நிறைய கொஷின் நம்ம ஓனாகவே எடுக்கலாம். ஆனால் மெத்தட் ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் கிராமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே எழுதிடலாம். அதுக்குன்னு டைம் மிஸ் பண்ணாங்க. நான் இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் 4:47 அந்த வீடியோலேயே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி எழுதணும் எஸ்ஏ, அதேமாதிரி கிராமர் எந்த கிராமர் கேட்பாங்க, டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஷினும் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி இந்த வீக் வந்து நீங்கள் பண்ண கமெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கரெக்டாக வந்து உங்கள் சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்ட் நேமும் வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நான் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ கூட 2 வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டேன். சீக்கிரமாக இன்றைக்கே வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். பட் ஆனால் நிறைய பேர் நிறைய சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறீங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறைய பேர் சேம் சப்ஜெக்ட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எத்தனை சப்ஜெக்ட் சேம் ரிப்பீட்டட் சப்ஜெக்ட் வந்திருக்கோ அந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உள்ள சப்ஜெக்ட்டுக்கும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன எக்ஸாம் ஆக போகும் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க சப்ஜெக்ட் நேமும் சப்ஜெக்ட் கோடையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு சப்ஜெக்ட் கோடு சொல்றேன்னா, இப்போ வந்து அலைடு மேத்தமெட்டிக்கல் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு இருக்கு, பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு இருக்கு, பிசிஏக்கு இருக்கு. ஆனால் சிலபஸ் மாறும். அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்னா உங்கள் சப்ஜெக்ட் கோடை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த சப்ஜெக்ட் எந்த சிலபஸ்னு. மோஸ்ட்லி வந்து எல்லா கோர்ஸுக்குமே சேம் சப்ஜெக்ட் நேம் தான் வரும், ஆனால் சப்ஜெக்ட் கோடு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் சப்ஜெக்ட் கோடும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடும் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து கேட்குறீங்கன்னு. அதேமாதிரி வந்து ஒன்ஸ் அகைன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் வந்து அசம்பிள் ஆகுங்க. ரெட் கலர் ஹார்ட்டினை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அதேமாதிரி இது வரைக்குமே நீங்கள் 6 days வந்து டைம் எடுத்து அதுக்கப்புறமா சண்டே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ரைட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே சண்டே 2 நாளுமே எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து நீங்கள் எதுக்கு வேணுமோ இப்போயே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிவிடுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு லீவே கிடையாது. இப்போ வந்து லீவ் வந்து கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஹாலிடே லீவ் வந்து வந்திருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா 7 o'clock தான் வீட்டுக்கு வருவேன். அதனால வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது, கொஞ்சம் டிலே ஆகும். அதுமாதிரி ரொம்ப எக்ஸாமை பார்த்து எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சு போனாலே அந்த கொஷின் வந்துடும். நீங்கள் தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்துச்சு. நானும் வீடியோ போட்டு அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.